யார் இந்த விஸ்வாமித்திரன்? ராஜரிஷி விஸ்வாமித்திரன் சத்திரிய குல சிங்கம். உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர். அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர். இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர். ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர். உலகின் 4 வேதங்களான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய இந்த 4 வேதங்களில் ரிக் வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர். பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர். அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து, நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட, சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்கு கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர். இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே. இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார். அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன். அப்போது அந்த நாடு வறுமையில், பஞ்சத்தில், பட்டினியில் மூழ்கிய சமயம். மக்கள் வேதனை உறுவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு, அதன் கன்று நந்தினி ஆகிய 2 பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட, அதை அவர் கொடுக்க மறுக்க, உம்மைப்போல் நானும் சக்திமிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து திடமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா. இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன். இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம். இந்த பரதகண்டம்தான் நாம் வாழும் இந்திய நாடு. சங்கரா, சிவசங்கரா, ஜெயசங்கரா, தவமே எந்நாளும் சிவமயம், சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார். இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி. பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற, அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார். அதனால் சிவபெருமான் அருளால் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கி
உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார். காயத்ரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றது. மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர். இவர் எழுதிய நாடி ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள். இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன். ரிஷபம் 2025 சிறப்பு பலன். ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்து உயிராய் நிற்கும் தன்மை உணர்ந்து வாழும் காலம் இக்காலம். ராசியிலேயே உயர்ந்த ராசி ரிஷபக்காளை ராசி. சிவபெருமானின் வாகனமே நந்தியாகும். சிவனையே சுமக்கும் வாகனம் நந்தியே. அனைத்து உயிர்களின் அனைத்து உலகின் வித்தே சிவமே ஆகும். எல்லா உயிர்களும் சிவனிடம் இருந்தே தோன்றின. ஆகவே சிவமே வித்து, அதாவது விதை ஆவார். அன்பே சிவம் என்ற தன்மை நிறைந்த ராசி. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் இரக்க சிந்தனையும் மற்றவர்க்காக விட்டு கொடுக்கும் தன்மையும் அதிக பாசமும் உள்ள ராசி. நீங்கள் விரும்பாதவைகளை உறவினர்கள் நண்பர்கள் செய்தாலும் அதை அக்கணமே மறந்து மன்னித்துவிடும் குணம் அதிகம் இருக்கும் ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் தருவார் என கூறும் பாடல் இதோ. தனமெனும் தலத்தில் பொன்னவன் ஆகிய குருவிருக்க ஈஸ்வர பக்தி, மதுரவாக்கு, நற்செல்வம், கீர்த்தி, வாகனம் உண்டாகுமே என கூறுகிறார். அசைவற்ற நீரில் பாசியானது நீர் முழுவதும் படர்ந்து நீரை ஆக்கிரமிப்பது போல சிவபெருமானின் எண்ணமானது மனம் முழுவதும் நிறைந்தால் அந்த சிவன் என்னதான் தரமாட்டார், வேண்டுவன அனைத்தும் தருவார் என்ற பேர் உண்மையை உணரும் காலம் இக்காலம். வாடியவரை பார்த்தால் வாடும் மனம் உள்ளவராக இருப்பீர்கள். தன்னை அறிந்தவன் எவனோ அவனே எந்த பிரச்சனையில் இருந்தும் வெளிவர முடியும் என்ற உண்மையை உணர்த்துவார் குரு பகவான். தன்னை நாடி வந்தவர் மனம் நோகாது மலர்ந்த முகத்துடன் பேசும் தன்மையை தருவார். சூதுவாது இல்லாத வெள்ளை மனம் கொண்டவராக இருப்பீர்கள். எதற்கும் பயம் கூடாது. நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் செல்வத்தை, பணத்தை, தனத்தை வாரிக் கொடுப்பதில் தயங்காது என்ற உண்மை புலப்படும் காலம் இக்காலம். எதையும் எந்த காரியத்தையும் அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் செய்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்பதை புரிய வைப்பார் குரு பகவான். பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் தொடர்பு உண்டாகி அவர்களின் பினாமியாக கூட ஆகலாம். தனஸ்தானமான மிதுன வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பது இவர் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் உடையவர். 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் உங்களால் மனைவிக்கு பணம் சொத்து கிட்டும். மனைவியால் உங்களுக்கு பணம் கிட்டும். சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்காக முயற்சித்தவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருடைய மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை அமையலாம். ரிஷப வீட்டிற்கு
8ஆம் இடமான தனுசு வீட்டிற்கு உரிய குரு பகவான் 2ஆம் இடம் புதன் வீட்டிற்கு வருவதும், ரிஷப வீட்டிற்கு 11ஆம் இடமான மீன வீட்டிற்கு உரிய குரு பகவான் 2ஆம் இடம் வருவதும் திடீர் தனம், திடீர் செல்வாக்கு, திடீர் பதவி, திடீர் முன்னேற்றம், திடீர் என்று வெளிநாடு செல்லுதல் என்று எல்லா நல்ல பலன்களும் நடக்கும். சிலரின் மகன் மகள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டாகும். ரிஷபராசிக்கு ராஜயோகர் சனி பகவான் ஆவார். அவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு உரியவர். ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் உடையவர் சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடம் வருவது அபரிமிதமான செல்வம் சேரும். கருப்பு பணம் சேர வாய்ப்புகள் அதிகம். புதிய தொழில் மனைவி பெயரில் தொடங்கலாம். செல்வந்தர்கள் உங்களை அவர்களின் தொழிலில் பார்ட்னராக சேர்த்து கொள்வதை தங்களுக்கு மரியாதையாக கருதுவார்கள். ஆடம்பரமான அரண்மனை போன்ற வீடு அமையும். நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு கார்கள் சொந்தமாகும். ராகு பகவான் 10ஆம் இடமான கும்ப வீட்டில் வருவது பல தொழில்கள் மூலம் பணம் சேர்க்கும் யோகத்தை காட்டுகிறது. கேது பகவான் 4ஆம் இடம் இருப்பது பண்ணை வீடுகள் சொந்தமாக அமையும். உங்களை நோக்கி மன்மத அன்புகள் வரலாம், கவனம். அரசியலில் உள்ளவர்களாக இருந்தால் முக்கிய பதவிகள் கிட்டும். சுகமெனும் தலத்தில் செம்பாம்பாகிய கேது பகவான் இருக்க வியாபாரம் விருத்தியாகும் என்று கூறுகிறார். 11ஆம் இடம் தனில் கதிர்மகன் இருக்க, அதாவது சனி பகவான் இருக்க பல தொழில் செய்வான், நினைத்ததை முடிப்பான். வல்லவன் இவனே, பல விதத்திலும் பொன்பொருள் சேர்த்திடுவானே என்று பாடுகிறார். 11ஆம் இடத்தில் வெள்ளி எனும் சுக்கிர பகவான் வரும் காலம் தனில் விளைநிலம் சேரும். வர்த்தகத்தால் லாபம், சங்கீதத்தில் திறமை, எடுத்த காரியம் முடிக்கும் திறமை அனைத்தும் உள்ளானே என பாடுகிறார். இதுவரை திருமணம் ஆகாதவராக இருந்தால் உயர்ந்த குணம் படைத்த நல்ல அழகுள்ள மனைவி கிடைப்பார்கள். திருமணம் விரும்பிய வண்ணம் நடக்கும். வயதானவர்களாக இருந்தால் மகன் மகள் திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி குழந்தைக்காக காத்திருப்பவராக இருந்தால் குழந்தை செல்வம் கிட்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திருவாதிரை, புனர்பூசம், பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் செல்லும் காலம் புதையல் போன்ற பணம், திடீர் தனம், பணம், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் உயர்ந்த நட்சத்திரத்தில் பயணம் செல்வதால் உயர் பதவி, திரண்ட சொத்து, உயர்ந்த தனம், வெளிநாடு செல்லுதல், நிம்மதி, மகிழ்ச்சி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார் முனி பகவான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பூரட்டாதி, சதயம், அவிட்டம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும் பணம், பெரும் தனம், பெரும் சொத்து, மனமகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் மகம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் சகல சொத்துகளும் சேரும் என கூறுகிறார் முனி பகவான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் உத்திரம், பூரம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம்
சுமாரான பலன் தருவார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் அபரிமிதமான சொத்து, நிலபுலன்கள், மகிழ்ச்சி, புகழ், பட்டம், பதவி, வெளிநாடு செல்லுதல், சகல காரிய சித்தியும் உண்டாகும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பட்டம், பதவி, அந்தஸ்து, புகழ், மகிழ்ச்சி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் பூரம், மகம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் உயர் பதவி, திரண்ட சொத்து, மகிழ்ச்சி, புகழ், நிம்மதி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பூசம், ஆயில்யம், மகம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பொன், பொருள், நிலம், வீடு, அந்தஸ்து, பட்டம், பதவி, நிம்மதி, மகிழ்ச்சி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் செல்வச் செழிப்பு, பாராட்டு, புகழ், மகிழ்ச்சி, நிம்மதி, வெளிநாடு செல்லுதல் என அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் உத்தரம், மகம், பூரம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் உயர் பதவி, உயர்தனம், திரண்ட சொத்து, எல்லா சுகமும் கிடைக்கும் என கூறுகிறார். இது ஒரு முனியின் வாக்கு ஆகும். மகா வாராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த ஷட்சீர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளம் டக 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 ஹும் பட் அஸ்திராய பட். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்.